வணக்கம் ஜிஜிபி. தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரையின் பொழுது விருத்தாச்சலம் தொகுதியில் அலை கடலென கூடிய மக்களிடம் அவர் எழுச்சி உரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், வரலாற்று புகழ்மிக்க ஆன்மீக புண்ணிய பூமியாகவும் சைவ சமயத்தின் கேந்திரமாகவும் விளங்கும் விருத்தாச்சலம் மண்ணில் பொதுமக்களின் பெரும் ஆரவாரத்துடன் சிறப்பாக நடந்தேறியது. சோழ பேரரசர்களின் இராணுவ மையமாக விளங்கிய நகரம். இங்குள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவிலை கட்டியது செம்பியன் மகாதேவியாரின் கணவர் கண்டராத்திர சோழர் ஆவார். எல்லா சோழ மன்னர்களும் இந்த கோவிலுக்கு தங்களது சேவைகளை செய்துள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு கடத்திச் செல்லப்பட்ட விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிலையை கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5 அன்று ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் மோடி அவர்கள் மீட்டு தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். அமரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு முதலாக சட்டமன்ற தேர்வாகியிருப்பது விருத்தாச்சலம் தொகுதியில் இருந்துதான். பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி காலத்தில் 1962இல் ஆரம்பிக்கப்பட்ட விருத்தாச்சலம் பீங்கான் தொழிற்பேட்டை சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிசை தொழில் மூலம் வீடுகளில் பீங்கான் பொருட்களை செய்து வருகின்றனர். 300க்கும் மேற்பட்ட செராமிக் நிறுவனங்கள் உள்ளன. ஒரு நாளைக்கு 10,000 விளக்குகள் குறைந்தபட்சம் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு தேவையான வட்டுகள் பல மாநிலங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் இங்கிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றும் அவர் பேசினார். திமுக தேர்தலின் போது 511 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது. அவற்றில் 20 வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனால் 99% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். விருத்தாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனி மாவட்டம், விருத்தாச்சலத்தில் புதிய பேருந்து முனையம், புறவழிச்சாலை வசதிகள், பாலிடெக்னிக் கல்லூரி, சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை மீண்டும் செயல்பட நடவடிக்கை, மகளிர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என எந்த வாக்குறுதியையும் அவர் நிறைவேற்றவில்லை. ஊழல், ஜாதி அரசியல், அடாவடித்தனம், குடும்ப அரசியல் இவை 4ம் தான் திமுக அரசின் நாற்காலியை தாங்கும் 4 கால்கள். இவற்றை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி வளர்த்துக் கொண்டிருப்பது திமுக தான். திமுக அமைச்சர்களின் 11 பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஜெயிலிலும் ஒரு அமைச்சர் பெயிலிலும் இருக்கின்றார். இன்னும் 5 அமைச்சர்கள் மீது பாஜக ஊழல் குற்றச்சாட்டு வைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக வாரிசு அரசியல்தான் செய்கிறது. தொண்டர்களுக்கோ இளைஞர்களுக்கோ திமுகவில் வாய்ப்பு இல்லை. திமுகவில் பதவியில் இருப்பவர்களின் வாரிசுகள் மட்டும்தான் முன்னேற முடியும் என்று அவர் பேசினார். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான மனிதர் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவரது தலைமையில் பொருளாதாரத்தில் உலகளவில் 11வது இடத்தில் இருந்த நமது நாடு தற்போது 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஊழல் அற்ற குடும்ப அரசியல் இல்லாத மாற்றத்தை தமிழகத்தில் மக்கள் விரும்புகின்றனர். பாஜகவால் மட்டும்தான் நேர்மையான மக்களுக்கான ஆட்சியை தர முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வரும் பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் பொறுப்பேற்றதும் இந்தியா நன்றாக, வேகமாக, வலிமையாக வளரும். அதற்கு தமிழகமும் இம்முறை துணை நிற்க வேண்டுமென்று எழுச்சி உரை ஆற்றினார். வணக்கம்.